செல்வம், என்ன சுதா? எனக்கு இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? நாம நினைச்ச மாதிரியே இருக்கு சுதா. ம், இந்த இடத்துல இன்னும் 2-3 டேபிள் போடலாம்னு நினைக்கிறேன். எடுத்ததுமே அகல கால் வைக்க வேணாண்டா. முதல்ல டேக் அவே மட்டும் பண்ணுவோம். பிசினஸ் பிக்கப் ஆவறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம். சரி சுதா. ம், சரி வா. ம். என்னம்மா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இந்த ஏரியாவுல இவ்வளவு குறைவான அட்வான்ஸ் வாடகையில இப்படி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காதுமா. இதோட ஓனரு ரொம்ப சின்ன இடத்துல இருந்து மேல வந்துருமா. வாடகை முன்னப்பட இருந்தாலும் பரவாயில்ல, நிஜமாவே முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொன்னாருமா. அதான் உங்களை கை காட்டி விட்டேன். ம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் இதை காலி பண்ணிட்டாங்க? அவங்க ஒழுங்கா பிசினஸ் பண்ணல தம்பி. அடிக்கடி கடையை முட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த கடுப்புல தான் சார் அவங்கள காலி பண்ண சொல்லிட்டாரு. சுதா, கிளம்பலாமா? ஒரு பிளம்பிங் வேலை இருக்கு. உன்னை ஷாப்ல விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன். ம், சரி. சார் கிட்ட நான் என்னம்மா சொல்லட்டும்? எங்களுக்கு ஓகே தான் சார். எங்க ஃப்ரெண்டு தான் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரா. அவகிட்டயும் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஈவினிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. அப்ப நாங்க வரோம் வாங்க. சார். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ஆ, சரியான கிறுக்கனா இருப்பான் போல. ம், போலாம் போ. அவன் வேணும்னே பண்றான் சுதா. அவன் லூஸ் மாதிரி ஆர்ன் அடிச்சுட்டே வரான்டா. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இரு, என்னன்னு கேட்டுருவோம். இறங்கு டேய். சுதா. செல்வம், டைம் ஆச்சு. செல்வம், இரு இரு. உனக்கு தான் டைம் ஆச்சுன்னு சொன்னல, வேலை இருக்குல்ல, கிளம்பலாம்டா. ஏய், ஒரு நிமிஷம் இரு சுதா. டேய், செல்வம். வெளியே வாடா. அதான் உன போ சொல்லிட்டல, வெளியே வாடா. ஹாய் பேபி. நீதானா? நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். இஸ் இட்? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.